ஏன்னா சாப்பிடணும் இல்லையா? என்னடா பண்றதுன்னு யோசிச்சேன். என்ன கடவுளே! என்ன வந்து இப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். ஃபோன் வருது. ஹலோ அண்ணா எங்க இருக்கீங்க? வீட்லம்மா. சொல்லுங்க சாமி, சாமி சரணம் அப்படின்னு. இந்த மாரி என்னம்மா சொல்லும்மா அப்படின்னேன். என்னண்ணா ஒரு மாரி பேசுறீங்க? இல்லம்மா இந்த மாரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னேன். சொன்னேன். அவ்வளோதானண்ணே இரு அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு, திரும்ப ஒரு 10 நிமிஷம் கழிச்சு ஃபோன் அடிக்குது. அண்ணே இந்த மாரி முருகர் கோயில்லேருந்து நமக்கு அரிசி, எண்ணெயலாம் குடுக்குறாங்க. ஓகேவா? கொண்டு வாம்மா நல்லா இருப்பேன். வீட்டுக்கே வந்து குடுத்துட்டு போன்னு சொல்லி பாப்போம். ஸோ அன்னைக்கு முருகர் முருகர் பாருங்க. ஒரு மேஜிக் மாரி பண்ணாரு அன்னைக்கு. எனக்கு அரிசி 10 கிலோ, 15 கிலோ இருக்கும் அரிசி. அப்புறம் எண்ணெய் 2 3 பாக்கெட் எண்ணெய், பருப்பு இதெல்லாமே வந்துச்சு. அன்னைக்கு அப்புறம் அத போட்டு செஞ்சு சாப்பிட்டுட்டு, முருகருக்கு நன்றிய சொல்லிட்டு, அடுத்த நாளே போ ஃப்ரெண்டுட்ட கடன வாங்கு ரூ. 500 அடுத்த நாளே போ. நேரா போனேன். மாலைய வாங்கி அவருக்கு மாலைய போட்டுட்டு, அர்ச்சனை பண்ணிட்டு, "எப்பா ரொம்ப நன்றி. எனக்கு வந்து அன்னத்த குடுத்துருக்கீங்க.